ஸோ இப்போ இந்த ஸ்கிராட்ச் ப்ரோக்ராமிங் கண்டினியூ பண்ணிடலாம். இந்த கண்டிஷன் மட்டும் கொடுக்கும். இதுல நம்ம இந்த லாஸ்ட்ல இந்த டெசிமலோட வேல்யூ என்னவா ஆகும்னு பார்த்தோம். கடைசியா இந்த டெசிமலோட வேல்யூ என்னவா ஆச்சு? கடைசி டெசிமல் வந்து நம்ம டிவைட் பண்ணி கொண்டு வந்தோம். கரெக்டா? இங்க பாருங்க, இந்த டெசிமலோட வேல்யூ இந்த 2வால திருப்பி டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் 0. இந்த டெசிமல் 9 தான் 4 ஆச்சு. 4ல இருந்து கோஷன்ட் 2, 2ல இருந்து கோஷன்ட் 1, 1ல இருந்து கோஷன்ட் 0, ரிமைண்டர் 1. அப்ப இது 0. டெசிமலோட வேல்யூ 0. ரைட்டா? அப்ப இதுல கண்டிஷன் வந்து எப்படி எழுதணுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதணும் மத்த ப்ரோக்ராமிங்கை விட. சோ என்ன ஆபரேட்டர் எடுக்கலாம் அப்படின்னா, இங்க போவோம், ஆபரேட்டர்ஸ் போவோம். கம்பேர் பண்றதுக்கு இதுதான் கம்பேர் பண்ற ஆபரேட்டர். கம்பேர் பண்றதுக்கு கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல் டு இதை எடுத்துட்டு வந்துருவோமா? இதை எடுத்துட்டு வந்து வேரியபிளுக்கு போங்க. டெசிமலை வச்சுதான் எழுத போறோம். டெசிமல் ஈக்குவல் டு 0. கடைசி என்ன வந்தது? 0. ஸ்கிராட்ச்ல மட்டும் எப்படி ஆகும்னா, முதல்ல டெசிமல் 9 ஈக்குவல் டு 0வா அப்படின்னு பார்க்கணும். இல்லனாதான் இதுல பண்ணும். இதுல ரிவர்ஸ். இது எப்ப 0ன்னு வருதோ 0 ஈக்குவல் டு 0 ட்ரூன்னு ஆன உடனே தான் இதுல வெளியில வரும். இந்த லாங்குவேஜ்ல மட்டும் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகேயா? சோ நீ தியரி எழுதும் பொழுது until decimal equal to 0 இந்த வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணிருங்க. until decimal equal to 0 repeat the loop அப்படின்னு எழுதுங்க. சரியா? சரி, இப்ப இதை ஒர்க் பண்ணி பார்ப்போமா? ஒர்க் பண்ணி பார்த்துருவோம். இங்க இடத்துல வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும். டெசிமல் 11 கொடுப்போமா? கொடுத்து ஒரு என்டர். பேஸ் 2 என்டர். இந்த பாருங்க 5ன்னு ஆயிடுச்சு. ரிமைண்டர் 1. முதல்ல நான் 11 கொடுத்திருந்தேனா, 11/2 ரிமைண்டர் என்னது, மீதி என்னது 1. கண்டினியூவான்னு கேக்குது. ஒரு என்டர் கொடுங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன வந்தது? கோஷன்ட் 5ன்னு இருந்ததா, 5/2 கோஷன்ட் 2 ரிமைண்டர் 1. எழுதி வச்சுக்கோங்க, நோட்ல எழுதி வச்சுட்டு பாருங்க, ஈஸியா இருக்கும். திருப்பி கண்டினியூவான்னு கேக்குது. என்டர். டெசிமல் 1ன்னு ஆயிடுச்சு. ரிமைண்டர் 0. திருப்பி கண்டினியூ. டெசிமல் 0. இப்ப முடிஞ்சிருச்சு. ஏன்னா இத போட்டு பார்க்கலாம், அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். இங்க பாருங்க, 9க்கு அப்புறம் 4 2 1 இதே போட்டு பார்ப்போமா? 9 கொடுப்போம். முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்பதான் வருது. என்டர் டெசிமல் 9. ரைட்டா? டிக் பண்ணுங்க. இல்லையே, கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகல. சரி, என்டர் டெசிமல் 9 என்டர் கொடுங்க. இந்த 9 இங்க வந்துருச்சு. பேஸ் 2 இது பழைய வேல்யூ காட்டுது, அதுல இருக்குது. நான் இப்ப கொடுக்குறேன் பேஸ் 2. ரைட்டா? இப்ப பாருங்க, ரிமைண்டர் 1 கோஷன்ட் 4 இந்த இருக்கா. ரிமைண்டர் 1 கோஷன்ட் 4. திருப்பி பாருங்க, ஒரு என்டர் கீ கொடுக்குறேன். கோஷன்ட் 2 ரிமைண்டர் 0 இந்த இருப்ப. கோஷன்ட் 2 ரிமைண்டர் 0. திருப்பி ஒரு என்டர் கீ கொடுக்குறேன். கோஷன்ட் 1 ரிமைண்டர் 0. கோஷன்ட் 1 ரிமைண்டர் 0. திருப்பி ஒரு என்டர் கீ கொடுக்குறேன். கோஷன்ட் 0 ரிமைண்டர் 1 தருப்ப. இத திருப்பி டிவைட் பண்ணா கோஷன்ட் 0 இந்த 1 தான் ரிமைண்டரா வரும். ரிமைண்டர் 1. சோ இந்த இதுல ரிமைண்டர் தான் நமக்கு ஆன்சர்னு தெரியும். அத நம்ம என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கலாம். சரியா? இத தான் நான் இங்க என்ன பண்ணிருப்பேன்னா, ஸ்கிராட்ச்ல அவுட்புட்டா போட்டுப்பேன். இந்த இடத்துல திஸ் இஸ் யுவர் அவுட். ரைட்டா? சோ இதுல வேற ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்து பார்க்கணும்னாலும் கொடுத்து பார்க்கலாம். என்டர் கீ கொடுத்துட்டேன், முடிஞ்சிருச்சு. டெசிமல் கொடுப்போமா? 10 கொடுப்போம். பேஸ் என்ன கொடுக்கலாம்? 8 கொடுக்கலாமா? 8 ஆக்டல். கரெக்ட் தானே? 10
8 ஆல டிவைட் பண்ணா quotient 1 ரிமைண்டர் 2. சோ quotient 2 இருந்தது ரைட்டா? சாரி quotient 1 இருந்தது ரிமைண்டர் தான் 2. quotient 1 இருந்தது 1 divided by 8 quotient 0 ரிமைண்டர் 1. எழுதி வேணா பாருங்க so that உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதர்வைஸ் நான் வந்து இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் காட்டினா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? இதுல என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பாப்போமா? டெசிமல் டு தக் இதே பாப்போமா? இது பார்த்துட்டோம். பேஸ் 2 கொடுத்து பார்த்துட்டோம். இதை கொடுத்து பார்ப்போம். 473 8 கொடுப்போமா? ரன் பண்றேன். ஒரு என்டர் கீ கொடுத்து இதை முடிச்சுவோம். இப்ப முடிஞ்சிருச்சு. கண்டினியூ கேட்கல. என்ன கொடுத்துருக்கோம் இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. 473 சோ கொடுக்கலாம். 473 ஒரு என்டர் கீ கொடுத்துக்கோங்க. பேஸ் 8 ரைட்டா? இங்க பாருங்க 59 ரிமைண்டர் 1 இருக்கான்னு பாருங்க. இந்த 59 ரிமைண்டர் 1 திருப்பி ஒரு கண்டினியூ கொடுக்குறேன். 73 இங்க இருக்கான்னு பாருங்க. 73 இருக்கா? திருப்பி ஒரு என்டர் கொடுக்குறேன். 07 இருக்கா? 07 ஓகே ஃபைன். அதே மாதிரி இது ஒர்க் பண்ணி பார்த்துருவோமா? 423 16 கொடுப்போம். ஒரு என்டர் கீ கொடுத்துருங்க. இது முடிஞ்சிருச்சு. என்ன நம்பர்? 423 423 ஒரு என்டர் 16 இங்க பாருங்க 423 16 ரைட்டா? டக்குன்னு டிவைட் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. 26 7 எங்க இருக்கு? 26 7 இருக்கா? திருப்பி எடுப்போம். ஒரு என்டர் கீ கொடுக்குறேன். ஏன்னா இந்த இடத்துல கண்டினியூ இந்த ஆஸ் கண்டினியூ இருக்குல்ல அதுக்கு தான் என்டர் கீ. ரெண்டையும் கால்குலேட் பண்ணிட்டு கண்டினியூன்னு அது கேக்குது. நம்ம ஒரு என்டர் கீ 110 இங்க இருப்பாங்க. 110 10 வந்து ஹெக்ஸாடெசிமல்ல ஏ. நம்ம ஏன்னு எழுதுறதுக்கு ப்ரோக்ராம் எழுதல. அதனால அது 10 டிஸ்ப்ளே பண்ணுது. நீங்க தியரி எழுதும்போது 10 பக்கத்துல பிராக்கெட்ல ஏ. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத காட்டணும். ஒரு என்டர் கீ கொடுக்குறேன். 01 இங்க பாருங்க. 01 கரெக்ட் தானா? ஓகே ஃபைன். So scratch program to convert decimal to any base. இதை நம்ம முடிச்சிருக்கோம். இப்ப இந்த ask continue தூக்கிட்டேன்னு வைங்களேன், நிக்கவே நிக்காது. அது பாட்டுக்கு ஓடும். கண்டினியூ இருக்கு. இதை இப்ப ரன் பண்றேன் பாருங்க. 9 enter 2 base 2 பாருங்க. கடைசி ரிசல்ட்டுக்கு வந்து கடகடன் முடிச்சு இந்த லூப்பை முடிச்சுட்டு கடைசி வந்துருச்சு. கண்டினியூ உனக்கு கண்டினியூ கொடுத்தாதான் ஒவ்வொரு ஸ்டெப் ஒரு லூப்ல ஒன்ன முடிச்சிட்டு இந்த இடத்துல கண்டினியூ இருந்தாதான் இட் வில் ஸ்டாப் அண்ட் ஆஸ்க் யூ வெதர் ஐ ஹாவ் டு கண்டினியூ. அதனால இது இந்த இடத்துல இருக்கணும். பாருங்க தெரியும். 9 2 இதுல ஒவ்வொன்னா தெரியும். 9 2 இதுல தெரிஞ்சிருக்கும். 4 திருப்பி நீங்க என்டர் கொடுத்தாதான் இந்த வேல்யூஸ் மாறும். என்டர் கொடுங்க மாறும். என்டர் கொடுங்க மாறும். என்டர் கொடுங்க finished. ஓகே?